வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஜூன் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தென் இந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. ஆந்திராவிலும் வங்கக்கடலிலுமாக நிலை கொண்டுள்ளது. மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் முழுமையாக இறங்கி மீண்டும் ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிராவில் மீண்டும் ஜூன் 17ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பச்சலன தீவிரம் குறைந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 16ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், ஜூன் 16ஆம் தேதிக்கு பிறகு சற்று கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் வெப்பச்சலன கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் தீவிரம் சற்று குறைந்து மீண்டும் ஜூன் 17ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை அதிகரித்து ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மாவட்டங்கள் வரை எட்டிப்பிடித்து சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 17ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூன் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் அங்கே வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி இந்த இடங்களிலும் லேசான மிதமான மழையாக சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளாவுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக அங்கே தென்மேற்கு பருவமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. மதுரை இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி மாவட்டத்திலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், வேளாங்கண்ணி இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த இத்தனை மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரவலாக மழை இன்று கிடைக்க வாய்ப்பில்லை. எங்கேயாவது ஒரு கடைசியில் மழை லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் பெரிதாக மழை ஏதும் வாய்ப்பு இல்லை. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழை லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் பொள்ளாச்சிக்கு இன்று லேசான தூறல் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது. பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் பெரிதாக இன்று மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை. தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்தாலும் லேசான தூறல் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது. பெரிதாக மழைக்கு இன்று வாய்ப்பில்லை. மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம், மதுராந்தகம், புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி, திருவண்ணாமலை இந்த இடங்களில் ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழையாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் மழை என்பது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை
இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நாளை ஜூன் 15ஆம் தேதியும் தமிழகத்தில் பெரிதாக மழை ஏதும் கிடைக்க வாய்ப்பில்லை. பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவும், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், மேலும் திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, நெய்வேலி இந்த இடங்களுக்கு மட்டுமே நாளை ஜூன் 15ஆம் தேதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. மேலும் மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான இடங்களை ஒதுக்கி கடலோர மாவட்டங்களில் மட்டுமே, பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கு பகுதி உள்ள கடலோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நீலகிரி, வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரிக்கும் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 15ஆம் தேதி. ஜூன் 16ஆம் தேதியும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களிலும், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 15ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 16ஆம் தேதி. ஜூன் 17ஆம் தேதி. ஜூன் 17ஆம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலமை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 18, 19, 20 தேதிகளில் தொடர்ந்து தமிழகத்தில் ஆங்காங்கே வெப்பச்சலமலை தொடர்ந்து மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று தீவிரம் அதிகரித்து ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும். மேலும் ஜூன் 20, 21, 22, 23 தேதிகளில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும். தமிழகத்தில் வெப்பச்சலமழையும் ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 21, ஜூன் 21 விட 22, 21 விட 23 படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, தாராபுரம், மேலும் பல்லடம், திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் ஜூன் 22 விட 23ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு விட்டு மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சி, மேலும் உடுமலைப்பேட்டை, பழனி, திண்டுக்கல், மேலும் தேனி மாவட்டம் முழுவதுமே தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் கிழக்கு வரை, சிறுவில்லிபுத்தூர், சிவகாசி வரை எட்டிப்பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை சங்கரன் கோவில், கழுகுமலை வரை எட்டிப்பிடித்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 23ஆம் தேதி. மேலும் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே தென்மேற்கு பருவமழை முன்னேறி சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக ஜூன் 21, 22, 23, 24ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து படிப்படியாக மீண்டும் தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடகா, கேரளா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த இடங்களுக்கு மட்டுமே படிப்படியாக மழையின் தீவிரம் சற்று குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு எப்போதாவது ஒரு முறை மட்டுமே லேசான சாரல் மழை ஜூன் 24ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 22, 23 தேதிகளில் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்தே காணப்படும். ஒரு இரு இடங்களில் மட்டுமே கிழக்கு பகுதியில் வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரம் குறைந்து தம்புள்ளை, கண்டி, தம்புள்ளைக்கு மேற்கு பகுதி கண்டி, கொழும்பு, நீர்கொழும்பு, மேலும் ஹம்மந்தோட்டை ரத்தினபுரி இந்த இடங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் அனைத்து நாட்களும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கிழக்கு பகுதி பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி, அம்பாறை, மட்டக்கிளப்பு, ஹம்மந்தோட்டா கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் மேற்கு பகுதி மட்டுமே தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திரிகோணமலைக்கு
வடக்கு பகுதியும் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்கள், அனுராதபுரம், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கிழக்கு பகுதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்து உள் மாகாணங்கள் வரை எட்டிப்பிடித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக மழையின் தீவிரம் குறைந்து மேற்கு கடற்கரையோர மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடல் முக்கடலிலும் காற்றின் வேகம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூன் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6 மணி. மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6 மணி 39 நிமிடம். வளர்பிறை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.